இது நடக்குது, நாங்க பார்க்கிறோம் கண்ணுக்கு முன்னால. எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போனா அந்த புள்ளோட கையில பெரிய செங்கல் மாறி போன வச்சு பார்த்துட்டு இருக்கு. அது என்ன பாக்குது, ஏது பாக்குது, அதை பத்தி உமாக்கும் கவலை இல்ல, வாப்பாக்கும் கவலை இல்ல. அது எங்கேயோ போகுது. அல்லாஹ் காப்பாற்றணும். ஒரு நியூ மாடல் போன் வந்தா முதலாவது அந்த பிள்ளையில கைது. கேவலம் சகோதரர்களே. ஆகையால் மாறணும், நாங்க ஆசியாவை போல மாறணும். யார் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா? உலகத்துல ஆக கெட்டவனுடைய மனைவி. நான் கேட்கிறேன், ஃபிரௌனை விட கெட்டவன் யாராவது இருக்கானா? உங்க யாருக்காவது ஃபிரௌனை போல மாப்பிளமார் கிடைச்சிருக்கா? கிடைக்குமா? உலகத்துல கிடைக்கா. ஃபிரௌனோட வாழ்ந்தவள் சொர்க்கவாதி. நாம ஏன் சொர்க்கவாதியா மாறையில? நாங்க ஏன் சொர்க்கத்தை தயாரிக்கலா? நாங்க ஏன் சொர்க்கத்துக்கு முயற்சி செய்யலா? நாங்க ஏன் எங்க பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கலா? சகோதரிகளே, அது மாத்திரமா? அல்லாஹ் கொடுத்த சன்மானம் ஹாக்கிம்ல வருகிறது. கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்தில் அல்லாஹ் உலகத்தில் ஆக கெட்டவனோடு வாழ்ந்த ஆசியாவை உலகத்தில் ஆக நல்லவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிக்கா செய்து வைப்பான். உலகத்துல வாழ்ந்தது ஆக கெட்டவனோட, சுவர்க்கத்துல வாழ போறது ஆக நல்லவரோடு, எங்கட கண்மணியோடு, சர்தாரே ஆலமோடு, தாஜுல் மதீனாவோடு. ஏன்? உலகத்தில் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்தார். இமாமுனா ஷாஃபிஈ பிறந்தது பலஸ்தீன்ல, கஸ்ஸால பிறந்தார். அனாதையா பிறந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரையில பிறந்தவர். குறைஷி குலம். கஸ்ஸால பிறந்தார். அனாதை தாய், இளம் வயது குமரி. நினைத்திருந்தால் வேற திருமணம் முடித்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தாய் நினைத்தார், இது குறைஷி குலத்தில் அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு முத்து. இந்த குழந்தையை நான் அல்லாஹ்ட மார்க்கத்துக்காக நான் பாவிக்கும். நீயத்து இருக்குதா யாருக்கா? ஆம்பளை புள்ளைய கண்டத்தோடையே, இதுவும் கிழக்கு மாகாண மாதிரி தான் இந்த ஊர்கள். கண்டத்தோடே டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும், பணக்காரன் ஆக்கணும். அதான் நீங்க ஏதாவது ஆக்குங்க, நாங்க வாங்கினான்னு சொல்லல. நீங்க பைலட் ஆக்குங்க, கேப்டன் ஆக்குங்க, டெர்மடாலஜிஸ்ட் ஆக்குங்க, இல்லாட்டி யூரோலஜிஸ்ட் ஆக்குங்க, என்னையாவது ஆக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ், தேவைதான். இஸ்லாமிய சமூகத்துக்கு தேவை, பெண்கள் வியோஜி தேவை, நாங்க வானான்னு சொல்லல. ஆனா மார்க்கத்தை இழந்து நீங்க கொடுக்காது. நீ ஹாஃபிஸாகு, பைலட் ஆகு, ஆலிமாகு, கேப்டனாகு, நீ முஃப்தியாகு, டாக்டராகு. ஆபரேஷன் பண்ணும் போது நீ அந்தந்த பலாய சொல்ல மாட்டாய். நீ குர்ஆன் ஓதி ஓதி ஆபரேஷன் பண்ணுவாய்.